ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு 4 ரெசிபீஸ் சொல்லி தந்திருக்கேன். இந்த டின்னர் ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். அதே சமயம் செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய மெனு மாதிரி தெரியும், ஆனால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபீஸ். ஸோ எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்ல என்ஜாயாக இருக்கும். அதே சமயம் நம்ம வெளியில் தான் போய் இந்த மாதிரி ஒரு ரிச்சான மெனு சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம வீட்டிலையே நம்ம கையால் சூப்பராக பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு காலிஃப்ளவர் இருக்கும். கட் பண்ண காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணுற வரைக்கும் குக்காக விடுங்க. காலிஃப்ளவர் முழுமையாக வேகணும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் கூட்டு சூப்பராக தயாராகிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். அடுத்தது நம்ம கோதுமை மாவு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க. இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த ரெசிபிக்கு நம்ம மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பவுல் வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். அதே பவுலில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுக்கணும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு சர்க்கரை எடுத்தோம்ல, அதே கப்பில் தான் நெய் அளந்து எடுக்கணும். 1 கப் நெய் கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. இந்த கோதுமை மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அதே சமயம் நல்லா கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இது நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த அல்வாவை நீங்கள் சட்டுன்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. அதே மாதிரி பிரசாதமாக செய்யலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக செய்யணுன்னா அப்போ கூட நீங்கள் செய்யலாம். இது வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சுவையான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே சமயம் இந்த டைமில் நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு, கோதுமையோட வாசனை. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அந்த தண்ணியை ஊற்றிட்டு கலந்துகிட்டே இருக்கணும்.
இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் தான் நம்ம வந்து சர்க்கரை தண்ணியை ஊற்றணும். சர்க்கரை தண்ணி லேசாக சூடாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து ஊற்றணும். ஊற்றுனதும் லேசாக வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுறது போல் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. கலந்துட்டே இருக்கும்போதே இது நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த கோதுமை மாவு வந்து இந்த தண்ணியில் நல்லா உறிஞ்சிட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். சேம் மெத்தடு தான், சேம் அளவுகள் தான். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா கலந்துட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு லேசாக வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மசாலாக்கள் கரைஞ்சி போகாமல் இருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அதை வந்து தோல் உரிச்சிட்டு கையிலேயே இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ரொம்ப பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அது அளவுக்கு நீங்கள் தண்ணியை வற்ற வச்சு கூட எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், அதனால் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான அதாவது கொத்தமல்லி இல்லைன்னா புதினா கூட சேர்த்துக்கிறலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இது மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சர்வ் பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு கூட்டும் நல்லாவே தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சப்பாத்தி நீங்கள் நார்மலாகவே வீட்டில் செய்வீங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி நல்ல சாஃப்டாக சூப்பரான ஒரு சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க, கோதுமை மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உப்பும் மாவும் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான ரேஷியோ. மாவில் தண்ணி கூடிட்டாலோ குறைஞ்சிட்டாலோ நம்மளுக்கு சப்பாத்தி ஒழுங்காக வராது, புஸ்ஸுன்னு பொங்கி வராது. அதனால் கரெக்டான ரேஷியோவில் கலந்துக்கோங்க. அதே போல் மாவை எந்த அளவுக்கு நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து விரல்கள் வச்சு இது போல் நல்லா அமுத்தி கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கை வச்சு பிரட்டுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே இல்லை, மாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து இது போல் பாத்திரத்தில் வச்சு பிசைகிறதுக்கு பதிலாக பூரிக்கட்டையில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நம்ம நல்லா வந்து பிசைய முடியும். ஸோ நான் இப்போ இதை பூரிக்கட்டையில் மாற்ற போகிறேன். இது போல் ஃப்ளாட்டான ஒரு பூரிக்கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறதுல தான் இருக்குது நம்மளோட சப்பாத்தியுடைய சாஃப்ட்னஸ். இது நல்லா கைவிடாமல் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
இது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் கைக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சாஃப்டான சப்பாத்தி வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பு இல்லை. இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஊற விடணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் உடனுக்குடனாகவே சப்பாத்தி செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஊற விடுறதுக்கு டைம் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து உடனே செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவை நல்லா இது போல் உருட்டிட்டு சின்ன சின்ன பீசஸாக எடுத்து தனியாக வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சப்பாத்தி போடுவீங்களோ அந்த அளவுக்கு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸாக செய்வேன். ஸோ நான் மீடியம் சைஸ் உருண்டைகள் உருட்ட போகிறேன். இப்போ உருட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல் ஃபஸ்ட்டு நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் 2 மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. நான் எப்போதுமே இந்த ஒரு ட்ரிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது உருட்டும் போது நல்லா வந்து ஒரு 2-3 தடவை மடிச்சுட்டு உருட்டுவேன். பாருங்கள், இந்த மாதிரி. இது போல் நம்ம உருட்டுறதுனால உள்ள நல்ல லேயர் கிடைக்கும். பொதுவாக எல்லாரும் சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் தேய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கையிலேயே வச்சு இது போல் மடித்து உருட்டுறது டைமும் நம்மளுக்கு மிச்சமாகும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலை. இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பூரிக்கட்டையில் வச்சுட்டு கொஞ்சம் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் நல்லா இது போல் அமுத்தி விடுங்க. கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அடிக்கடி கையில் எடுத்து அந்த மாவை வந்து பெரட்டக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கையை எடுக்காமல் அந்த பூரிக்கட்டையை வச்சு தேய்க்க பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நான் ஒரு டைம் மட்டும்தான் இந்த மாதிரி மாவில் பெரட்டுவேன். அதுக்கப்புறம் கையை எடுக்காமையே தேய்ச்சிருவேன். பாருங்கள், இந்த மாதிரி. இது போல் பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 பெனிஃபிட் இருக்கும். ஒன்று, பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன்ல, இதே போல் பண்ணுங்கள். லேசாக நம்ம கை வச்சு அந்த பூரி கட்டை இருக்குல்ல, அதை வச்சே நல்லா அப்படியே உருட்டி உருட்டி தேய்ச்சிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சாச்சு. சப்பாத்தி எப்போதுமே ரவுண்ட் ஷேப்புக்கு இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்து டவாவை சூடுபடுத்திட்டு அதில் இதை சேர்த்துருங்க. நான் வந்து இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வந்து பொங்கி வரும். லேசாக இது போல் பொங்கி வந்துட்டு இருக்கும்போது கரண்டி வச்சு லேசாக அமுத்தி கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஃபுல்லாக வந்து பொங்கிருச்சு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா சப்பாத்தியும் செய்திடலாம். சப்பாத்தி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் போல் நெய் தடவி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் தடவி கூட சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எடுத்துக்கிறலாம். நான் வந்து கொத்தமல்லி, பீட்ரூட், வெங்காயம், அதுக்கப்புறமா குக்கும்பர், தக்காளி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு தான் சாலட் செய்ய போகிறேன். எல்லாமே ஒவ்வொரு காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீட்ரூட், ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன குக்கும்பர், இதெல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டை மட்டும் நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கிறலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சாலட் வந்து தயாராகிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம எல்லா ரெசிபியையுமே தாலியில் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அல்வா வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாலட், அதுக்கப்புறமா தயிர் வச்சுருக்கேன். நல்லா கெட்டி தயிர் சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவி சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா சப்பாத்தி. கடைசியாக ஒரு சின்ன கிளாஸில் ஒரு டம்ளர் பால் சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஹெல்தியான, டேஸ்டியான, சூப்பரான டின்னர் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. கடைக்கெல்லாம் போகவே தேவையில்லை. நம்ம வீட்டிலையே சூப்பரான டின்னர் ரெசிபிஸ் தயார் பண்ணலாம். இதே போல் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.